வணக்கம், உங்கள் மீனவன். நான் ஒரு ஏல வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும், சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் நிறையா கேள்வி வந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் விடை சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் பார்க்கணும். முதல்ல அந்த ஏலத்தை பார்த்து வாங்க. ரொம்ப நன்றி. 1500 ரூபா இந்த மீன் கூரல் கத்தலை. இந்த மீன் ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. என்னடா இதுக்கு 4500 ரேட்டு, இந்த முழு மீன் 4500 அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த சீட்டில் மீனுடைய கிலோவுக்கான விலை 1 கிலோ 4600 அந்த பாக்ஸில் போட்டிருக்கிற ஒரு மீன். அந்த மீனுடைய எடை அது எவ்வளோ இருக்குன்னா 23,900 இருக்குது. 23 கிலோ 24 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக அந்த மீனில் அந்த பாக்ஸில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடலில் மீன் வரும். ஒரே மீன் 1 கிலோ 4500 மேலே ஒரு மீன் போகுமானா லாப்ஸ்டர் சிங்கி இறால்னு சொல்லுவாங்க. அதை 1 kg 5000 வரைக்கும் நான் விற்றுருக்கிறேன். களிவண்டு அதிகபட்சம் 3000 வரை இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு 1 kg. அப்போ இதெல்லாம் அதிகபட்சம். அப்புறம் வஞ்சரம் 1000, அப்புறம் வாவல், இது எல்லாம் 1000 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான். இதுக்கு தான் கடல்லையே ரொம்ப காஸ்ட்லியான மீன். ஆனால் இந்த கூரக்கத்தால் இவ்வளோ விலையா 1 kg? ஆனால் நீங்கள் இது யோசித்து பார்க்கலாம், இந்த மீனுடைய விலை இவ்வளவு இருக்குன்னா இந்த மீனுடைய சுவை என்ன, எந்த அளவுக்கு அமிர்தமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மீனுக்கு கறி இருக்குல்ல, அந்த கறி கிலோ 200 கூட போகாது. 200 இல்லை அதிகபட்சம் 300 போகும். ஏன்னா அது ஒரு கத்தாழை வகை மீன். டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது, சோறு மாதிரி இருக்கும். அதோடைய இது எப்படின்னா, சோத்தை சாப்பிட்டா எப்படி நமக்கு சப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த மீனுடைய டேஸ்ட்டு. ஆனால் ஏன் அந்த மீன் இவ்வளோ விலைக்கு போகுது, சோறு மாதிரி இருக்கிற ஒரு மீன் இவ்வளோ விலைக்கு போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இந்த மீன் வயிற்றுக்குள்ளே வெறும் கிராம் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேக்குக்கு தான் அந்த ஏர் பை, அந்த ஒரு பைப்பு மாதிரி இருக்கும். அதை நாங்கள் மீனவர்கள்லாம் பண்ணைன்னு சொல்லுவோம், சில இடங்களில் நெட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஏர் பண்ணை, அந்த பண்ணைக்கு தான் அவ்வளோ மதிப்பு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 25 கிலோ ஒரு மீனில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மீனுடைய சைஸு, அப்புறம் ஆண் மீனுடைய இதில் பெரியதாக இருக்கும், பெண் மீடியனில் கொஞ்சம் சின்ன பையாக இருக்கும். 200 கிராமில் இருந்து 300 கிராம் வரைக்கும் தான் எடை வரக்கூடிய ஒரு 25 கிலோ மீனில் அவ்வளவுக்கு தான் ஒரு ஏற்பை கிடைக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த பை பெருசாக இருக்கும், உள்ளே வெறும் ஏர் நிரப்பப்பட்டிருக்கும். அதை நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரு கர்ச்சிப் மாதிரி அப்படி சுருங்கி மடிச்சிடும். அந்தளவுக்கு தான் அந்த ஏர் பை இருக்கும். அது இவ்வளவு காஸ்ட்லியாக, ஏன் இதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறாங்க, அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே கேள்வி வரும். எனக்குமே இன்ன வரைக்கும் அப்படி தான் ஒரு கேள்வி வருது. கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, இதய அறுவை சிகிச்சைக்கு அதை ரொம்ப முக்கியமானதாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைனாவில் ரொம்பவே உயர்தர ஒரு சூப்பு, அந்த சூப்பு இந்த ஏற்பையை உணர்த்தி அதில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதற்காண்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆண்மைத்தன்மையை ரொம்ப வீரியமாக வச்சுக்கிறதுக்கு அது பயன்படுது. ஏன்னா இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு பொருள் பயன்பட்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பு தாண்டி போகுது. ஆனால் உணவே மருந்து, அந்த மாதிரி இந்த உணவில் இருக்குல்ல அப்படி மருந்து, அதனால ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, தோலை சைனிங்காக வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஏற்பையை பார்த்தாலே ஒரு வகையான அந்த சைனிங் மாதிரி தான் இருக்கும். அதை சாப்பிட்டா உங்களுடைய ஸ்கின் ரொம்ப சைனிங்காக ஆகுது. அப்புறம் சிறுநீரக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சாப்பிட்டா சரியாகுது. இப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு பொருளை கேட்டால் அதுக்கு கரெக்டாக துல்லியமாக யாருமே சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி தான் வலம்புரி சங்குன்னு சொல்கிறது கோடிக்கணக்கில் போகும்.
எங்கள் மீனவர்களே நிறையா பேர் எடுத்து வசதியானவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் கேட்டாலும் அதுக்கும் இன்னும் வரைக்கும் யாருமே காரணம் சொல்ல மாட்டேங்காங்க. எதுக்கு இது பயன்படுது, ஏன் இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறான்னு கேட்டால் நிறையா பேர் அது பூச்சை ரூமில் வைப்பேன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதுக்கு வச்சா வீட்டில் அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும், அதனால வந்து அது அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்படி அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் இந்த இது. நீங்கள் வந்து இது ஏதோ கட்டுக்கதை, இவங்க சும்மா அடிச்சு விட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது உண்மை. ஆனால் என்னென்னா இது நிறையா வரக்கூடியது கிடையாது. எப்படின்னா ஒரு வஞ்சரை மீன், பாறை மீன், வாழை மீன், சீலா மீன், இப்படி நிறையா மத்தி மீன் இப்படிலாம் வருதில்ல, டன் கணக்கிலையோ நிறையா. இப்போ மீனவர்கள் நம்ம புழக்கத்தில் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மீன்கள் இருக்குல்ல, அந்த மீன் மாதிரி இந்த கூரைக்கத்தால வருமானா வராது. நீங்கள் உலகம் முழுவதும் மீனவர்களை எடுத்து பார்த்தா எங்கேயாவது ஒரு மீனவருக்கு எப்போமாவது ஒன்று வரும். அந்த மாதிரி தான் இது வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மீனுடைய எடையும் ரேட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கால்குலேட் பண்ணி எத்தனை 23,900 எடை இருக்குது. 4,600 அந்த மீன் போயிருக்கேன். அப்போ அது எவ்வளோக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்களே கமெண்டில் போடுங்க. அது ஒரு மீனவருக்கு ராமேஸ்வரம் பாம்பனில் வந்து கிடச்சது ஒரு 2 நாளைக்கு முன்னே. அந்த மீன் தான் இது. கண்டிப்பாக இந்த ஒரு மீனால் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க, லட்சதியாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அன்னைக்கு அந்த போட்டு கடலுக்கு போகிறதுக்கு குறைஞ்ச வச்சு ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபா செலவழிச்சிருப்பாங்க. அவங்களுடைய இன்ஜின் பவரை பொறுத்து, அவங்களுடைய இழுவையை பொறுத்து, அவங்க கூட்டிகிட்டு போகிற ஆளை பொறுத்து அந்த செலவு மாறும். அப்படி செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு மீனை அவங்க செலவை டேலி பண்ணி எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மீன் அவங்களுடைய லாபமாக அமைஞ்சிருக்கும். இந்த மீன் நிறையா மாட்டும்போது மீனவர்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆகிற வரலாறும் நிறையா இருக்குது. நான் கூட கடலுக்கு போகும்போது, நாங்கள் 2 போட்டு ஒன்றா போகும்போது எங்கள் பக்கத்தில் நாங்கள் 2 பேர் இழுத்துக்கிட்டு போகும்போது எங்கள் பக்கத்து போட்டுக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 150 கூரல் விழுந்துச்சு. எங்களுக்கு வந்து 2 கூரல் விழுந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே. அப்போவுமே அந்த 2 மீனை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்று எனக்கு பங்கு மட்டும் 10,000 ரூபா கிடச்சிச்சு. அப்படிலாம் ஒரு கதை இருக்குது. அப்போது அந்த கூரல் அப்போவுமே அதுக்கு அந்த விலை இருந்திருக்கு. அது இப்போ மட்டும் கிடையாது. அப்போது அந்த போட்டு 100 சொச்சம் கூரல் விழுந்தவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னே 50 லட்சத்துக்கோ 60 லட்சத்துக்கோ விற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி எங்கேயாவது ஒரு மீனவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் நடந்து அவங்க லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனான கதையும் இருக்குது. ஆனால் இது நிறையா மீனவர்களுடைய கனவாகவும் இருக்குது. நமக்கு வந்துடாதா, இது நம்ம பிடிக்க முடியாதா அப்படின்னு. நீங்கள் போய் மொத்த இந்தியாவில் வேணால் நம்ம தமிழ்நாட்டில் போய் நீங்கள் ஆய்வு எடுத்து மீனவர்கள் லட்சக்கணக்கான மீனவர்கள்ட்ட போய் ஒரு பேட்டி எடுத்து நீங்கள் கூரல் கத்தாழையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சொற்ப பேர் தான் நாங்கள் கூரல் கத்தாழையை பார்த்துருப்பேன்னு சொல்லுவாங்க. அதில் சில பேர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சில பேர் பிடிச்சிட்டு வந்ததை கூட்டமாக நின்று பார்த்ததில் உள்ள ஆளாக இருப்பாங்க. இதுதான் அந்த மீனுக்கான இது. இந்த மீனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூரல் கத்தாழை மீன், இந்த மீன் வந்து நிறையா பேர் தங்க இதயம் கொண்ட மீன் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறனால அது ஒரு தங்க இதயமம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது தங்கமும் அதுவும் ஒரே ரேட்டானா கண்டிப்பாக கிடையாது. தங்கம் இன்றைக்கி 1 கிராம் எவ்வளோக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மீனுடைய 1 கிராம் 500லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே போகுது. இதோடைய உண்மை நிலவரம் தெரியாது. ஏன்னா மீனவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தெரியாது. அதை விற்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதை எவ்வளோக்கு விற்பாங்கன்னு. ஆனால் மீனவர்கள்ட்ட எடுக்கிறத இப்போ கால்குலேட் பண்ணால், இப்போ உதாரணத்துக்கு அந்த கூரல் கத்தாழை அந்த மீனை எடுத்து பார்த்தோம்னா கறியாக கழிச்சோம்னா 25 கிலோ சும்மா கால்குலேட் பண்ணோம்னா 5000 ரூபா மீன் ரேட்டு. அந்த மீனுடைய மீதி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த அந்த டீப்பு தான் போயிருக்கு. அப்போ கிராம் எவ்வளோக்கு போகணும் நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி அதையும் கமெண்டில் போட்டுருங்க. நன்றி.